எஸ்பிஓ ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உண்மை உறக்கச்சொல் உறவுகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே ப்ரொஃபைல் அப்டேட் இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணி உள்ளே வந்ததும் மேலே ப்ரொஃபைல் காமிக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதும் நேம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இந்த 3 உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ மற்றபடி இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கல. ஃப்யூச்சர் கொடுத்தால் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஆப்ஷன் வாட்ஸ்அப். உங்களுடைய ஆக்டிவாக இருக்க வாட்ஸ்அப் நம்பர் என்ன அதை கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. நாமினி நேம், நாமினி நேமோட அர்த்தம் உங்களை தாண்டி அடுத்தது யார் இந்த ஐடியை பயன்படுத்தலாம். ஸோ நாமினி எல்லாருக்குமே தெரியும். சில சூழ்நிலைகள் காரணமாக தவறிட்டாலோ இல்லை பயன்படுத்த முடியாமல் போகிட்டாலோ உங்களுடைய ஐடியை அவர்கள் பயன்படுத்திக்கலாம். அவர்களுடைய ஆதார் கார்டில் எப்படி பெயர் இருக்கோ அந்த பெயரை நாமினி நேமில் கொடுங்க. பை மோட் யூசர் ஐடி, பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறத நான் தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே உங்களுக்கு அந்த லிங்க்கோட இது ஷோ ஆகும். ஸோ அதை டச் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் பாருங்கள். இப்போ என்னுடைய பைமோட் ஆர்டர் ஐடி இதுதான். நேரடியாக பைமோட்டுக்குள்ளே வருவீங்க. வந்த பிறகு கீழே அக்கௌண்ட் இருக்கும். இதை டச் பண்ணி உங்களுக்கு பைமோட் ஆர்டர் ஐடி PM2025062123 இதுதான் பைமோட் ஆர்டர் ஐடி. ஸோ இதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் காப்பி பண்ண முடியும். நேரடியாக மேலே பைமோட் யூசர் ஐடி இதில் நீங்கள் கொடுத்துருங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்தது நாமினி இமெயில். இதில் ஒரு டவுட் இருக்கும். என்னோடய நாமினி ஏற்கனவே எஸ்பிஓ மெம்பராக இருக்கிறாங்க, அவங்களுடைய பெயரை நம்ம பயன்படுத்திக்கலாமா, அவங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் பயன்படுத்தலாமா? தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ பண்ணுங்கள். நாமினி இமெயில், நாமினி ஃபோன் நம்பர் இந்த ரெண்டுமே அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க. இல்லை எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். இல்லை இதுலேயும் உங்களுடைய டீட்டெயில்ஸே கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க. யுவர் அட்ரஸ், இது ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியா, இல்லை நாங்கள் இருக்கிற வாடகை வீட்டில் எல்லாம் இருப்போம், ஸோ அந்த அட்ரஸ் கொடுக்கணுமா அப்படின்னு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ் என்ன? மேபி எல்லாருமே ஆதார் கார்டு தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஆதார் கார்டில் உள்ளதே கொடுங்க. உங்களுடைய ஐடென்டிட்டியோட ப்ரூஃப் ஆதார் கார்டு. ஸோ அதுக்கும் இதுக்கும் மேட்சாக இருந்தாலே சரிதான். சூஸ் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. சூஸ் ஸ்டேட், தமிழ்நாடு, நான் அது கொடுத்துட்டேன். சூஸ் கண்ட்ரி, ஓகே. சூஸ் சிட்டி, நம்மளுடைய மாவட்டம். இப்போ இதில் நான் டச் பண்ணும்போது எனக்கு இது ஓப்பன் ஆகலை. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஓப்பன் ஆகாமல் இருந்தால் மேலே சைடில் 3 டாட் இருக்கும். இதை டச் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் சைட் இது இருக்கும். ஸோ இதில் இந்த டிக்கை கொடுங்க. இப்போ இது கொடுத்ததுமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்துடும். ஸோ அதில் உங்களுடைய சிட்டியுமே ஷோ ஆகிரும். இதில் பாருங்கள், இதில் என்னுடைய சிட்டி ஷோ ஆகிட்டு. இப்போ நான் இதை சப்மிட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு க்ரீன் பேஜில் வந்தாச்சு. இப்போ அதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? மறுபடியும் ப்ரொஃபைல் அப்டேட் கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா ஸோ ப்ரொஃபைல் அப்டேட் லிமிட் ஹேஸ் பீன் எக்ஸிட். நீங்கள் கொடுத்ததை அப்டேட் ஆகியிருக்கும். அப்டேட் ஆகிட்டுனா 1 டைம் தான் உங்களால் இது பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுதான் எஸ்பிஓ பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுக்க விருப்பம் இருக்குது. எஸ்பிஓவில் நீங்களும் வேலை செஞ்சு வருமானம் எடுக்க விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.